இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் மத்தி மீன் குழம்பும் அயில வறுவலும் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பண்ண ரெசிபி பார்க்க போகிறோம். நான்வெஜ் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லன்ச் மண்ணில் அயில வறுவலும் மத்தி மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ அயில எடுத்திருக்கேன், 1/4 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேங்க. இப்போ வறுவலுக்கு மசாலா பரட்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு. இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்துருக்கேன். இப்போ இதை நம்ம மீனில் தடவிக்கலாம். இந்த மாதிரி வரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த நமக்கு இதுக்குள்ளெல்லாம் மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும். அதுக்காக தான் இப்படி தடவாதீங்க. இப்படி ஆப்போசிட் இப்படி தடவி வந்தீங்கன்னாக்கா அந்த மசாலா பூரா நமக்கு உள்ளே இறங்கிக்கிறோம். உள்ளேயும் தடவிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா குழம்புல போடும்போது மீனில் உப்பு இதெல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கிறது. இப்போ 2 இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட சின்ன வெங்காயம். நான் ரொம்ப சிறுசாக இருக்கனால கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு 2 மிளகா எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது 1 2 3 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதை நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மசாலா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுன்னா அந்த மசாலா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்து விட்டுக்குருவோம். சேர்த்துட்டு இப்போ கலந்துட்டுக்கலாம்.
நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்கன நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ குழம்பு கொதிக்குது. நம்ம மசாலா தட்டி வச்சா மத்தி மீனை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ மீனை இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த டயத்தில் நமக்கு உப்பு கொஞ்சம் காணலை, உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சுங்க. நம்மளுடைய மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழையவே இல்லை. இப்போ மீனும் ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. இப்போ அடுத்து நம்ம மீன் வறுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு, மீனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி தீ கூட்டி வச்சா மேலே வந்துடும், நமக்கு உள்ளே விடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கையில் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மத்தி மீன் குழம்பும் அயில வறுவலும் இன்றைக்கி நான் செஞ்ச போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.